இன்றைய தேர்வர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு குழப்பமான சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. குழப்பமான சூழ்நிலை நமக்கு எப்பவுமே வரக்கூடாது. அதாவது நமக்கு இப்போ ஒரு தேர்வு நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியோ, டிஎன்பிஎஸ்சியோ, டிஆர்பி ஏதோ ஒரு தேர்வு நம்ம எழுதுறோம். அந்த தேர்வு எழுதுறதுக்கு சிலபஸ் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படிச்ச பாடங்கள் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி எடுக்கணும். நமக்கு டைம் ஆக தான் செய்யும். அப்ப நம்ம வந்து அந்த நேரத்துல இந்த டாபிக் இங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்கன்னா, நமக்கு எக்ஸாம்ல வந்து எப்பவுமே நம்ம மறக்காது. அதாவது அப்படி செய்யாம, நம்ம யாராவது அவங்க குடுப்பாங்க, இவங்க குடுப்பாங்க, டெலகிராம்ல பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல வரும், டெஸ்ட் பேஜ் போடுவாங்க, அப்படி இருப்பாங்க, யூடியூப்ல குடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அத நினைக்கக்கூடாது. நம்மளே சிலபஸ் எடுக்கணும், சிலபஸ்க்கு உண்டான புக்க ரெடி பண்ணணும், அந்த புக்ல அந்த சிலபஸ்ல உள்ள கன்டென்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், ஒரு நோட் போட்டு சிலபஸை எழுதணும். அத வந்து ஒரு இப்ப செய்யுள் அப்படின்னா, செய்யுள் அக்கு ஆணி பிரிச்சு, இது இங்க வருது, இது இங்க வருதுன்னு நம்மளே யூகம் பண்ணி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி ஓல்டு கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அத நோட் பண்ணி வைக்கணும். அந்த ஓல்டு கொஸ்டின் மாரி நியூ கொஸ்டின் வந்து டெஸ்ட் நம்மளே வந்து எழுதி பார்க்கணும். அந்த மாரி டெஸ்ட் எழுதி பார்த்ததுல நமக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில மார்க் வந்து குறையும்போது, நம்ம வந்து திரும்ப ரீகால் பண்ணி அத படிக்கணும். நம்மளே ஒரு ஷெட்யூல் போடணும். ஷெட்யூல் போட்டு படிக்கணும். கன்டினியூட்டிவா படிக்கணும். அதாவது ஒரு வாரம் படிச்சுட்டு மறுவாரம் படிக்காம இருக்கிறது, அடுத்த வாரம் படிக்கிறது, 1 மாசம் படிக்கிறது, 1 மாசம் லீவ் எடுக்கிறது. இந்த மாரி இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கன்டினியூட்டியா படிக்கணும். டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டு நம்மளோட மார்க் என்ன? நம்ம எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோம்? எவ்வளோ நமக்கு லோவா இருக்கு? அப்படிங்கிறது நமக்கு நாமே நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுனா மட்டும் தான் நம்மளோட மார்க் என்ன? நம்மளோட தகுதி என்ன? நம்ம எந்த நிலையில இருக்கோம்? நம்ம எப்படி படிக்கோம்? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து மற்றவங்க கையில நம்ம குடுக்க நமக்கு மார்க் என்ன செய்யும்? ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நீங்களே உங்களோட ப்ரிப்பரேஷன ஓனா பண்ணிக்கோங்க. பண்ணி நீங்க வந்து என்ன செய்யலாம்? எக்ஸாம்ல வந்து ஜெயிக்கலாம். நன்றி.